அந்த பெண் தொடர்ச்சியாக அவனை சாதாரணமாக ஒரு நண்பனாக பாவித்து, தோழனாக பாவித்து அவனை தோழர்களில் பல பேர், ஏன் அனைவருமே அறிந்த உண்மைதான். அதை மீண்டும் தற்காத்துக் கொள்ள வேண்டும். மதிச்சோன்னு வச்சுங்களேன், அவன் வந்து அதை திருப்பி அந்த அந்த மரியாதையை தரணும்னு கூட சமூகம் தராது. இது வந்து என்னன்னா, பல்கலைக்கழக பட்டய படிப்பை தொடங்கி கொடுத்தது பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் தஞ்சாவூர். மாற்று பேசக்கூடிய தோழர் பாரதி கிருஷ்ணகுமார் அவங்களும் இன்னைக்கு வர்றதை உறுதிப்படுத்தியிருந்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு கோபம் இருக்கு. எவ்வளவோ நபர்கள் எவ்வளவோ அவர் கூட பயணம் செஞ்சிருந்தாலும் நமது அகவலி அமைப்பின் தலைவரும் நமது அக்குபஞ்சர் சிகிச்சையாளர் சங்க தலைவருமான திரு ஏங்கல்ஸ் ராஜா அவர்களை தனது வாரிசாக அறிவித்தார் என்பது உங்களுக்கு அதிகமான பேருக்கு தெரியும். எனவே இந்த அக்குபஞ்சர் சிகிச்சையாளர் சங்கம் ஒரு சாதாரண கட்டமைப்பு சேர்ந்தது அல்ல. நாம் தொடங்கி 2-3 வருடங்களே ஆகிறது. இந்த 3 வருஷத்துலேயே நம்ம வந்து இப்போ ஒரு மாநாடு நடத்துகிற அளவுக்கு வளர்ந்துருக்கோம். எல்லாராலும் இங்கே வந்து சேர முடியல, என குறுகிய காலம். அதனால இந்த அளவுக்கு இந்த மாநாடு இருந்தது. நிச்சயமாக அடுத்தடுத்த மாநாடுகள் எங்கே செல்லும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. அடுத்ததாக திரு ஐயா ஃபஸ்லுர் ரஹ்மான் அவர்கள் தானே நம்மளுடைய அக்குபஞ்சரின் தந்தை இந்தியாவுக்கு என்று அழைக்கிறோம். இவர்கள் 4 வழிகாட்டுதலும் திரு ஏங்கல்ஸ் ராஜா அவர்களுடைய தலைமையும் அவருடைய புதல்வர் அஜய் ராஜா அவர்கள் துணையும் மற்றும் நாம் அனைவரும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட நம்ம அனைவரும் ஒவ்வொருவரும் இதில் நேரடியாகவும் மறைமுறையாகவும் ஆதரவு கொடுப்பதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். இதை நாங்கள் எப்போது உணர்ந்தோம் என்றால், இந்த மாநாட்டிற்காக நாங்கள் போய் ஒவ்வொருத்தரையும் அழைக்கும் போது ஒருவர் கூட வரவில்லை என்றோ முயற்சி தான் செய்தார்கள். யாரும் வரவில்லை என்று சொல்லவே இல்லை. பொருளாதாரம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அனைவரும் வழங்க தயாராக இருந்தார்கள். அப்போது இது என்ன தெரிந்தது என்றால், அங்கங்கு அக்குபஞ்சர் என்கிற அமைப்பினுடைய அக்குபஞ்சர் என்கிற விஷயத்தினுடைய அதனுடைய ஆழத்தை அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள். எப்படி கோலம் வந்து புள்ளி புள்ளியாக இருக்குமோ அதை நம்ம தொடர்ந்து அதை இணைக்கும் போது அது கோலம் என்று சொன்னேன். நீங்களும் மிக குறுகிய காலத்தில் எப்படி ஒரு 40 நாளில் இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் உதவியாக இருக்கிற உங்களுடைய ஆர்வம், ஒவ்வொருத்தரும் ஊன்றி கவனிக்கக்கூடிய அந்த ஆர்வம். ஒரு அக்குபஞ்சரிஸ்ட்னால என்ன அர்த்தம் அப்படின்னா, மிக சரியானவன் என்ற அர்த்தம். அந்த மிக சரியானவர்கள் நாம் என்பதை ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நம்மை நிரூபித்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்குள், இன்னொருத்தருக்கு இல்லை. அப்போது அதற்கு முதலில் ஆரோக்கியம் அத்தியாவசியம். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இந்த 2ம் கொடுக்கறது உலகத்தில் எந்த ஒரு மருத்துவம்னா அக்குபஞ்சர் மருத்துவம் தான் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. உங்களில் பல பேர், ஏன் அனைவருமே அறிந்த உண்மைதான். அதை மீண்டும் தற்காத்து கொள்ள வேண்டும். அதை மேலும் மேலும் வளர்வதற்கு நம்மால் என்ன முயற்சிகளை செய்ய முடியுமோ, கல்விக்கூடங்களில், தொழிற்சாலைகளில், மக்கள் கூடும் இடங்களில் எல்லாம் இதை பற்றிய ஒரு பேச்சு, இதை பற்றிய ஒரு விளக்கம், இதை பற்றிய ஒரு கல்வி கொடுத்த வண்ணமே இருக்க வேண்டும். இல்லைன்னா பயனாளிகள் மட்டுமே அறிந்திருப்பார்கள். பயனாளிகளை உருவாக்குவதற்கு நாம் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், இன்றைய விரைவான காலகட்டத்தில் நாம் இதை பற்றிய எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது
அப்படிங்கிறத இந்த ஒரு காலகட்டத்தில் நாம் சூளுரையாக எடுத்துக்கொண்டு நீங்கள் அனைவரும் அதில் ஈடுபட வேண்டும் என்று வேண்டுதலோடு இந்த அரசாங்கத்தையும் அதையே நாம் வலியுறுத்த வேண்டும் என்ற விருப்பத்தோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நம் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்த மாநாட்டு குழுவுக்கு எனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்வோம் வளத்துடன். உண்மையாவே அப்படி நமக்கு தோணுமா இல்லையா? ஹீலர் அப்படின்னா அந்த ஹீலருக்கான குவாலிட்டியை அவரு புரிஞ்சுக்கிறாங்க. ஹீலர்னா தான் மதிப்படையுது. இப்போ இயற்கை குமார் ஐயா சொன்னதை போல ஹீலர் வேறு தோழர் வேறு இல்லை. தோழர் என்பவர் இந்த சமூகத்தின் கேடுகளை, இந்த சமூகத்தில் இருந்திருக்கிற நோய்களை களைய வந்தவர்கள் தான், அது களைய வந்த ஹீலர்கள் தான் தோழர்கள். அதே போலதான் நாம் ஹீலர் என்பவர் நம்மளுடைய மனித உடலில் ஏற்பட்டிருக்கிற நோயை களைய வந்தவர் தான் அவரு தோழர். ரெண்டு விதத்துக்கு வேறுபாடு இல்லை. ஒரு சாகித்ய அகாதமி விருது பெற்ற யஷ்பால் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். யஷ்பால் சிங் பெரும்பாலோருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. பகத்சிங்கினுடைய உற்ற தோழன். அவர் ஒரு காம்ரேட் அப்படின்னு ஒரு நாவல் எழுதுறார். காம்ரேட் அப்படிங்கிற ஒரு நாவல், சின்ன நாவல். வாய்ப்பு கிடைத்தால், கிடைக்க வாய்ப்பு இருந்தால் வாங்கி படியுங்கள். அந்த காம்ரேட்ங்கிற நாவல்ல கீதா என்கிற பெண் ஒரு சமூக சேவையாக சமூகத்தில் நடக்கிற அட்டூழியங்களை, விஷயங்களை அவள் களைய முற்படுகிறார். அதற்காக அவர் போராடுகிறார். அப்போ அந்த கீதா என்கிற அந்த அழகு பெண்ணை எப்படியாவது அடைய வேணும்னு சொல்லி ஒரு பையன், ஒரு வாலிபன் துடிக்கிறான். ஆனால் அவள், அந்த பெண் தொடர்ச்சியாக அவனை சாதாரணமாக ஒரு நண்பனாக பாவித்து, தோழனாக பாவித்து, அவனை தோழன் என்று அழைத்து இறுதி வரை அவள் கொண்ட கோட்பாடிலே அவள் பயணிக்கிறான். அப்படி பயணிக்கிற போது இறுதியாக அவன் எவ்வளவு முயற்சித்தும் அவன் நினைத்ததை அடைய முடியாமல் இறுதியில் அவள் தேர்ந்தெடுத்த பாதையிலேயே அவன் பயணிக்கிறான். இறுதியில் அவன் சொல்கிறான், காம்ரேட் என்று அழைக்கிறான். அப்படி அந்த நாவல் முடிகிறது. அப்போ ஒரு சமூகம் நோக்கம் கொண்ட, ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை விரும்புகிற, இந்த சமூகத்தில் பீடித்திருக்கிற நோய்களை, அட்டுழியங்களை எதிர்க்கிற யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் காம்ரேட் என்று அழைக்கப்படுகிறார்கள். இது ஒரு சகோதரர்களுடைய உச்சம், உறவினர்கள் என்பதை உச்சம். எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ, சேகுவரா சொன்னான், உலகத்தில் அதிக இளைஞர்களால் போற்றப்படுகிற சேகுவரா சொல்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? உலகத்தில் எந்த மூலைகளெல்லாம் அநீதி நடக்கிறதோ அதை கண்டு கோபப்படுகிற யாரெல்லாம் கோபப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் என் தோழனே என்கிறான். எங்கெல்லாம் மனிதனுடைய குரல்களை நெரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்றான். உலகத்து வருவனை ஒழிக்க வந்தவனுக்கு சொல்ல வடுமை சுரவா செய்யும் என்று வைரமுத்து எழுதினான். உலகத்தில் 2000 ஆண்டுகளில் ஒரு மிகச்சிறந்த தத்துவவாதி என்று அழைக்கப்படுகிற கார்ல் மார்க்ஸ் இந்த உலகத்தின் வறுமையினை போக்க வந்தவர். அப்படி என்றால் அந்த வறுமை நோயை போக்க வந்தவர் ஹீலராக இருக்க முடியாதா? வறுமை அவர் கூட பயணித்த ஜென்னி மார்க்ஸ், அவரை பற்றி எழுதுகிறான் வைரமுத்து. தன் குழந்தைக்கு பால் கொடுக்கிற போது தன் மார்பில் இருந்து பாலுக்கு பதிலாக ரத்தம் வந்தது என்று எழுதினான். மார்க்ஸை விட 7 வயது மூத்தவன். மிகச்சிறந்த மிகப்பெரிய நிலச்சி வந்தார் குடும்பத்து பெண். ஆனாலும் காதலித்து திருமணம் செய்து கொண்ட கார்ல் மார்க்ஸ் உலகத்தின் மிகப்பெரிய கோட்பாட்டை வகுக்கிற போது, அந்த கம்யூனிசம் என்கிற கோட்பாட்டை வைக்கிற போது இறுதி வரை கூட நின்று பயணித்தவர் ஜென்னி மார்க்ஸ். அவர் கூட பயணித்த ஏங்கல்ஸ், ஃபிரெட்ரிக் ஏங்கல்ஸ் என்கிற ஒரு முதலாளியாக இருந்தாலும் தன் இறுதி வரை கூட நின்று தோழனாய் என்று கூட வந்த ஏங்கல்ஸ். இன்னும் சொல்ல போனால் பாலுக்கு இயங்காத குழந்தையும் கல்விக்கு இயங்காத மாணவனும்
வேலை தரக்கூடாது தேடாத இளைஞன் இருக்கிற ஒரு இந்தியாவை நான் கனவு காண்கிறேன் என்றான் பகத்சிங் சொன்னான். பகத்சிங் 23 வயதில் தூக்குமடை ஏறினான். அவன் இந்த நாட்டை காக்க வந்த, நோயை போக்க வந்த ஹீலர் இல்லையா? சாதாரண மக்களுடைய அடிமைத்தலைகளை கலைந்து அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை எடுப்பதற்காக போராடிய டாக்டர் அம்பேத்கர், அவர் இந்த நாட்டின் நோய்களை தீர்த்து வந்த சிகிச்சையாளர் இல்லையா? இப்படி எண்ணற்ற பெயர்களை சொல்லலாம். மகாத்மா காந்தியை சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்கள், இங்க வர இருக்கிற கம்யூனிஸ்ட் தோழர்கள், இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா நல்லக்கண்ணு, அவருடைய வாழ்க்கை, மறைந்த சுதந்திர போராட்ட வீரர் என் சங்கரையா, ஏராளமான மறைக்கப்பட்ட எத்தனையோ தலைவர்கள் இந்த சமூகத்தின் நோயை, இந்த சமூகத்தில் நடக்கிற அவலங்களை கலைவருக்கான ஹீலர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மைதானே? அப்ப அதே போலதான ஹீலர் ஆகிய நாம், ஹீலர் நெஞ்சை தொட்டு சொல்லுங்க. நமக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி கார்பரேட் அக்குபஞ்சர் என்கிற மருத்துவத்திற்கு வருவதற்கு முன்னாடி கார்பரேட் நிறுவனங்கள் என்ற வார்த்தையை நம்ம எங்கேயாவது நம்ம உச்சரித்திருக்கிறோமா? கார்பரேட் நிறுவனங்கள் என்ற வார்த்தையை எங்கேயாவது உச்சரித்திருக்கிறோமா? மருந்து கம்பெனிகள் செய்கிற அட்டுழியத்தை எங்கேயாவது நம்ம பேசியிருக்கிறோமா? இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்திற்கு வந்த பிறகுதான் நாம் உடலை பற்றி பேசுகிற போது இந்த சமூகத்தில் நடக்கிற அவலங்களை நாம் பேசணும். உண்மையா இல்லையா? பசித்து புசி என்கிற வார்த்தையை நாம் உச்சரிக்கிற போது இப்போ இந்த அகவலிக்கு கொடுக்கணும். இது என்னன்னா, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நான் அவரோட உரையாடிக்கிட்டு இருந்த நேரம் அகவலி பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு சொல்றேன். உங்களுக்கெல்லாம் என்னை விட எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அகவலியில நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மக்கள் நல பணியில் இருந்துகிட்டு இருக்கீங்க. நான் இதுக்கு புதியவன் தான். நான் எட்டியிருந்து அகவலி பத்தி கேட்டு தெரிஞ்ச ஒரு ஆள் தான். ஆனா அகவலியோட பெருமையை என்னால உணர முடியுது. என்னால என்னன்னா, அந்த அகவலியோட செயல்பாடு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்கள், அவங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு பிரமிப்பையும் ஒரு பெருமையையும் ஏற்படுத்துது. அகவலிக்குள்ள நீங்களும் ஒரு பார்ட்டா இருக்கீங்கன்னா அது மிகப்பெரிய ப்ரைடான விஷயம். அதை நீங்க இந்த அகவலியை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்து சொல்றதுக்கு நீங்க ஒரு எஃகு பில்லர் மாதிரி கூட நிற்கணும். ஏங்கல்ஸ் ராஜாவா இருக்கட்டும், அண்ணன் அன்பழகன், மனோகரன், இன்னும் ஏனைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாருக்கும் நீங்க ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு இணைஞ்சிருந்தீங்கன்னா கூட இந்த அகவலியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமா. இப்ப நீங்க என்னன்னா, இதுல ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. தெரிஞ்சுட்டு நீங்க ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சீங்கன்னா, படிச்சுட்டு நீங்க அப்படியே போயிடலாம். நீங்க உங்களுடைய துறையையோ, உங்களுடைய வேலையோ, உங்களுடைய குடும்பத்தையோ பார்த்துட்டு போயிடலாம். ஆனா இது மாதிரி ஒரு மக்கள் இயக்கத்தோட சேர்ந்து நீங்க டிராவல் பண்ணியிருக்கும் பொழுது, இந்த மக்கள் இயக்கத்துக்கு உங்களாலான எல்லா பங்களிப்பையும் மேல மேல கொடுத்துக்கிட்டே இருங்க. இது அகவலி நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறத கண்டிப்பா உணர்ந்ததால மட்டும்தான் நீங்கள்லாம் இதோட டிராவல் ஆகுறீங்க. இல்லாட்டா உங்களால டிராவல் ஆகவே முடியாது. இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தை முன்னிறுத்தி நடந்து கொண்டிருக்கின்ற உலகத்துல நீங்க பொதுமக்களுக்கும் இதுக்கு நம்மளோட இயற்கைக்கும் விரோதமா இல்லாம அதற்கு ஆதரவா செயல்பட்டு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். இந்த அகவலி தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தன்னுடைய கிளையை பரப்ப வேண்டும். அடுத்தது இந்திய அளவில், இப்பவே மகாராஷ்டிரால இதெல்லாம் வந்திருக்காங்க, இந்திய அளவில் ஒரு ஆலமரம் மாதிரி வளர்ந்து நிற்கணும். இப்படி வளர்ச்சி வரும் பொழுது இப்ப அகவலிங்கிறது ஒரு நல்ல மனிதர்கள் ஒரு கூட்டமைப்பா இருந்து அவங்களுக்குள்ள ஒண்ணு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே இருக்காது. இது ஒரு மாநில மாநாடாவது ஒரு தமிழ்நாடு தெரியக்கூடிய ஒரு செயற்பாட்டா ஆக போகுது அப்படிங்கிறப்ப நிறைய கேள்விகள்லாம் வரும். இங்க என்னன்னா, நன்மை தீமை, நல்லது கெட்டது அப்படின்னு ஒண்ணு இருக்கும். எப்பயுமே நல்லது செய்யறது ரொம்ப கஷ்டமானது. தீமை அல்லது தீயதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா இங்க பொதுவெளியில வியாபார யுகத்துல இருந்துகிட்டு இருக்க காலகட்டத்துல தீமையை நோக்கிய அட்ராக்ஷன் இங்க மக்களுக்கு நிறைய அதிகமா இருக்கும்.
தீமை தான் வெல்லும் அப்படின்னு எங்க சினிமாவில் வந்து பாட்டு வைப்போம். அந்த மாதிரி தீமையை நோக்கின விஷயம். இவனை வந்து காலங்காலமா மிதிச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தனை வந்து எவ்வளவு வேணாலும் மதிக்கிறதுக்கு கத்திருப்பான். ஆனா தோல் மேல கை போட்டு அவனை மதிச்சோன்னு வச்சுங்களேன், அவன் வந்து அதை வந்து திருப்பி அந்த அந்த மரியாதையை தரணும்னு கூட சமூகம் தராது. இது வந்து என்னன்னா, ஒரு இடத்திலிருந்து இந்த அகவெளி வந்து பெரிய லெவல்ல வளர்ந்து வரும் பொழுது இதற்கு வந்து வந்து மாற்று கருத்து. ஏன்னா இன்னைக்கு காந்தியை வந்து யார் வேணாலும் விமர்சனம் பண்ணிட்டு பேசாம நடந்துட முடியும். ஆனா கோட்சேவை வந்து இங்க விமர்சனம் பண்ண முடியாது. காந்தியா வாழ்றதுதான் கஷ்டம். இன்னைக்கு வந்து இங்க உள்ள ஒரு ஏங்கல்ஸ் ராஜாவோ இந்த அகவலியோ மக்களை முன்னிறுத்தி, இயற்கையை முன்னிறுத்தி நான் நல்லது பண்றேன் அப்படின்னு வர்றாங்க. அவங்க மேல வந்து போதுமான வெளிச்சம் படாத வரைக்கும் பாவம்பா ஏதோ நல்லது பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற லெவல்ல இருப்பாங்க. இல்ல அது மேல வந்து போதிய வெளிச்சம் வந்துருச்சு, ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கமா மாறுது அப்படிங்கிறப்ப வந்து என்னன்னா, அது சார்ந்த எதிர்கருத்துக்கள்லாம் கூட வரும். அப்ப வந்து என்னன்னா, நீங்க தான் அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தூண் மாதிரி நின்று, பில்லர் மாதிரி நின்று இந்த இயக்கத்தை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கணும். இது இது என்னன்னா, இது நிறைய நிறைய விஷயங்கள்ல வந்து என்னன்னா அந்த புரிதல்கள் இருக்கும். நீங்க வந்து என்னன்னா ஒரு நமக்காக ஒரு தஞ்சை பகுதியிலேயோ இல்லை ஒரு பர்டிகுலரா ஒரு பகுதியிலேயோ இருக்கும் பொழுது இந்த இயக்கத்தோட செயல்பாடு ஒன்றா இருக்கும். இது அடுத்த கட்டத்துல தன்னோட கிளையை விரிக்கணும், ஒரு தமிழ்நாடு அளவுல அல்லது இந்திய அளவுல. எல்லாம் முடிச்சுட்டு மாநாடு தயாராகிடுச்சு. அப்போ முக்கியமானது இப்படி ஒரு மாநாடு நடக்குதுங்கிறது வெளியில தெரியணும் இல்லையா? அப்போ அண்ணன் கேட்டாங்க, சக்திவேலன் அண்ணன் கேட்டிருந்தாங்க, என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அதை நீங்கள் வெளியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அப்படின்னு. அப்போதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கத்தை சரியாக சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பதற்கான அந்த தொடர்புகளை கொடுத்து, அதாவது ஒரு 10 ஆண்டு பழகின மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்துட்டாரு. நாசர் சார் அறிமுகப்படுத்தினாரு. 10 ஆண்டுகளுக்கு நம்ம பழகிருந்தா எப்படி ஒரு நெருக்கமான ஒரு மன உணர்வு, நமக்கு ஒரு இணக்கம் ஏற்பட்டிருக்குமோ அப்படி ஒரு நபரை அறிமுகப்படுத்தி அதை இன்னைக்கு இந்த உலகம் முழுசும் தெரியப்படுத்துறதுக்கான அந்த வேலைகளை நமக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாநாட்டினுடைய வெற்றி அப்படிங்கிறது நம்ம 600 பேர் கூடி இங்க இருந்து பேசி கலைஞ்சு போறது கிடையாது. இது வெளியே தெரியணும். அதுதான் மாநாட்டினுடைய வெற்றி. நான் மாநாடு வெற்றி அடைஞ்சிச்சுங்கிறத எப்போ உணர்ந்தேன்னா, இத்தனை ஊடக நண்பர்கள் வந்து நமக்கு ஆதரவா இந்த செய்தியை வெளியிட போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச போதுதான் மாநாடு வெற்றி அப்படிங்கிற அந்த ஒரு நிறைவு ஏற்பட்டுச்சு. உண்மையிலேயே இந்த பயணத்துல மிக முக்கியமான தருணமாகவும் இது அடுத்த கட்டம் அப்படிங்கிறது 1 2 இல்லை, 1 100 1000 விரிகிறதுக்கான அந்த வாய்ப்பு இன்னைக்கு அடி எடுத்து வச்சிருக்குன்னு நான் ரொம்ப அழுத்தமாக அதை நம்புகிறேன். இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய, மேடையில் வந்திருக்கக்கூடிய பெரும் மதிப்புக்குரிய அண்ணன் மனோகரன், அவர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளுக்கு மேலே இந்திய விமானப்படையில் பணியாற்றி நம்ம முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் உட்பட, பிரதமர் வாஜ்பாய் உட்பட எல்லாருக்கும் இந்த விமானத்தை தான் நீங்கள் இன்றைக்கி ஏறி போகணும்னு சொல்லி அந்த விமானத்தை அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்த அந்த அதிகாரியாக இருந்து அவங்க கூட பயணிச்சிருக்கிற அந்த அனுபவத்தோடும் பக்குவத்தோடவும் நம்ம கூட அந்த வேலைகளை, மிக முக்கியமான வேலைகளை எல்லாம் நிறைய செஞ்சு முன்னெடுத்து வந்திருக்கிறாங்க. நம்ம அமைப்பு தொடங்கினதிலிருந்து அமைப்பை செயல்படுத்தி செயலாளராக இயங்கி வந்திருக்கிற அக்கா விஜயலட்சுமி, அமைப்பினுடைய பொருளாளராக மட்டும் இல்லாமல் அமைப்புக்கு வழிகாட்டி நிதானமாக அமைப்பினுடைய போக்கை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய அண்ணன் அன்பழகன், என்னுடைய சகோதரர், உடன் பிறந்த சகோதரர், ரொம்ப நிதானமாகவும் நீண்ட கால பார்வையோடவும் அதில் இருக்கிற அரசியல் சட்ட நுட்பங்களையும் நுணுகி பார்க்கக்கூடிய அந்த ஒரு உடன்பிறப்பு அமைஞ்சிருக்கிற அஜய் ராஜா, நிறைவுரையாற்றுறதுக்காக அமர்ந்திருக்கிற தோழர் போப்பு, எனக்கு எங்கள் அப்பாவனுடைய வயது ஒத்தவர்கள் தோழர் அன்பழகனும்
தோழர் போப்போ வந்து எங்கள் அப்பாவுடைய வயதை ஒத்தவர்கள் அவங்க. எங்களுக்குள்ள எப்போவுமே இந்த வயது வித்தியாசம் தெரிஞ்சதில்லை. நான் கூட சில நேரத்தில் நினைப்பேன், இவ்வளோ இது முழுமையான மருத்துவ முறை அறிவியல் பூர்வமானது தான் அப்படின்னு சொன்னோம். நிச்சயமாக நாங்கள் கலந்துக்கிறோம் தோழர். நாம தான் எப்போதும் போராட்டத்தில் முன்களத்தில் இருக்கணும், நம்ம முன்னாடி எடுப்போம் அப்படின்னாங்க. அது மாதிரி பாலகிருஷ்ணன் தோழர் போப் தோழர் தான் பேசினாரு. இப்படி ஒரு பணி தமிழ்நாட்டில் போகுதுங்கும்போது நாம பின்னாடி தேங்கி போயிடக்கூடாது, நாம முன்கை எடுக்கணும், நாமளும் நிற்கிறோம். இதை முன்னாடி கொண்டு போய் நம்ம இதை இங்கே சட்ட அங்கீகாரம் பெறுவதற்கும் இதுக்கான அரசாணைகள் பெறுவதற்கும் வழிகாட்டுதலை பெறுவதற்கு உண்டான வேலைகளை நாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி இடதுசாரி அமைப்புகளாக இருக்கக்கூடிய சிபிஐ சிபிஎம் 2 பேரும் நம்ம கூட கை கோத்தாங்க. பொதுவாக எங்கேயாவது ஒரு போலீஸ் சாமியார், ஒரு பித்தலாட்டம் நடக்குது, ஒரு மோசடி நடக்குது, ஒரு குழப்பம் நடக்குது அப்படின்னா அங்கே எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் இடதுசாரி அமைப்புகளாக இருப்பாங்க. அப்போ அவங்க இன்னைக்கு நம்ம மேடைக்கு 2 மணிக்கு வர்றதா இருக்கிறாங்க. வந்தாங்கன்னா நாம எந்த அளவுக்கு நியாயமான நேர்மையான ஒரு வேலையில போறோம் அப்படிங்கிறத நமக்கு நாமளே நினைச்சு பார்த்துக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட கை கோர்த்துருக்குறாங்க. எல்லாருக்கும் ஒன்று இருக்கும், இது அறிவியல் பூர்வமானதுதான் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துட்டதுக்கு பிறகு திராவிடர் கழகம் இங்கேருந்து விலகி நிற்கும். அறிவியல் பூர்வமற்ற எல்லாத்தையும் திராவிடர் கழகம் எதுக்கும். திராவிடர் கழகங்கிறது தந்தை பெரியார் தொடங்கினது. அக்குபஞ்சருக்கான முதல் பல்கலைக்கழக பட்டய படிப்பை தொடங்கி கொடுத்தது பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் தஞ்சாவூர்ல இருக்கிறது. அதனுடைய துணைவேந்தராக இருந்த டாக்டர் நல் ராமச்சந்திரன் அவங்க பல இடங்கள்ல சிகிச்சை பார்த்து அவர் கால் மூட்டில் இருந்த வலி குறையலை, போகவே இல்லை, கைவிட்டார். நம்ம இப்படிதான் இருக்கணும் போட்டுருக்குன்னு அப்படி இருந்துக்கிட்டார். திடீர்னு ஒரு நண்பர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் சிகிச்சை எடுங்க வாங்க சரியாகணும். அவர் அத்தி வெட்டியில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தஞ்சாவூர் போகிறதுக்குள்ள வலி போயிடுச்சு, போன வயதில் திருப்பி வந்துட்டார். இப்படி ஒரு மருத்துவ முறை இருக்குது அப்படின்னா இதை ஏன் நீங்கள் பல்கலைக்கழகத்தில் வந்து சொல்லிக் கொடுக்க கூடாதுன்னாரு. எங்ககிட்ட பாடத்திட்டம் இல்லைன்னோ உருவாக்குவோம் அப்படின்னாரு. அவர் பேச ஆரம்பிச்சு 6வது மாசத்துக்குள்ளார முழு நேர பல்கலைக்கழக பட்டய படிப்பா, 2 ஆண்டு முழு நேர பட்டய படிப்பா இதை பல்கலைக்கழகத்தில் அவரே தொடங்கிட்டார். தமிழ்நாட்டில் யார் ஒருத்தரும் நம்ம கூட நிற்கிறாங்க. இந்த கோர்ட் ஆர்டர் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் சொன்னாரு, நீங்க எப்பவும் நீதிமன்றத்தை நாடியே எல்லாத்தையும் சாதிக்கலாம்னு நினைக்காதீங்க. அரசியல் பிரமுகர்களை, அரசியல்வாதிகளை நீங்க கொஞ்சம் அணுகுங்க. அவங்க தான் சட்டம் இயற்றக்கூடியவங்க, அவங்க தான் மக்களுக்காக யோசிப்பாங்க. நீதிமன்றமோ அதிகாரிகளோ மக்களுக்கு யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றத்துல முன்னாடி நீதிபதியா இருந்த ஒருத்தர் நீங்க நீதிமன்றத்தை நாடுறதை விட உங்க அரசியல்வாதிகளை நாடுங்க, அவங்க தான் உங்கள்கிட்ட இருந்து இங்க வந்திருக்கிறாங்க. மக்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் தான் மக்களுக்காக யோசிப்பாங்க. அதனால நீங்க எப்போதும் அங்கிருந்து அதை பாருங்க, அங்கிருந்து சட்டம் இயற்றுவதற்கு கேளுங்க அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் அவங்க முன் வச்சாங்க. அந்த அடிப்படையில இவங்க அழைச்சதும் இங்க வர்றதுக்கு சம்மதிச்சு இருக்கிறது, இது குறித்து அவங்க யோசிக்கிறதுக்கும் விவாதிக்கிறதுக்கும் தயாராயிட்டாங்க. அப்போ நமக்கு இங்கே தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக ஒரு கவுன்சில் வேணும் நம்ம கேட்குறத நம்ம கோரிக்கை வைக்கிறோம். அதுக்கு அவங்க அதை பரிசீலிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்படின்னா நமக்கும் இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசினுடைய இந்த சட்டங்கள் இந்த விஷயங்கள் குறித்தான ஒரு நெருக்கமும் ஒரு தெளிவும் ஏற்படுறதுக்கான அந்த கதவு திறக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு நமக்கு. அப்புறம் இதெல்லாம் நம்ம கூட ஒருங்கிணைச்சு கொடுக்கக்கூடிய நண்பர் ஸ்ரீதரன், நம்ம சைதாப்பேட்டை கவுன்சிலர், அவர் பார்த்துக்கலாம், நீங்கள் நல்ல வேலை போயிட்டு இருக்குது, இந்த அக்குபஞ்சரில் எல்லாரும் குணமாகறாங்கிறது எனக்கு தெரியும், நான் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சர்க்கரையில் குணமாச்சுங்கிறாங்க, ப்ரெஷரில் குணமாச்சுங்கிறாங்க, எல்லாம் போயிடுச்சுங்கிறாங்க, மருந்தை தூக்கி போட்டேங்கிறாங்க. என்னது ஆச்சரியமாக இருக்குன்னு கேட்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் எங்களுக்கு என்ன முடியுமோ எல்லாம் உங்களுக்கு நாங்கள் செய்கிறோம், கூட இருக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு வாக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அண்ணன் சக்திவேல் பேசினாங்க இல்லையா, நாங்கள் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நீண்ட நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். எனக்கு பெரிய நம்பிக்கை, அவர் கூட பேசினதுக்கு அப்புறம் ஒரு பெரும் நம்பிக்கை. என்னோட ஒரு 4 வயசு 3 வயசு கூட இருக்கலாம். நான் இருந்த மாதிரி ஒரு ஊர்லேருந்து வந்து சென்னைக்கு வந்து
இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய சினிமா விநியோகஸ்தராக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இன்னைக்கு உருவெடுத்திருக்கிறாரு. அப்படிங்கும்போது அது சாதாரணமாக நடந்திருக்க முடியாது. அதை சுற்றி அனுபவம், எத்தனையோ தடைகளை மீறி அப்படி வந்திருக்கிற நபர் அந்த உள்ளிருந்து அதை எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிற போது எனக்கு கூடுதல் நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. நம்ம அமைப்பு இப்போ இங்கே நிற்காது, தேங்காது. நம்மளுடைய நோக்கங்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இன்னும் வளர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய, எளிமையாக மற்றதெல்லாம் அணுகக்கூடிய ஒரு நபர், நமக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் நமக்கு வழிகாட்டுறதுக்கு தயாராக இருக்கிறாரு. அப்படிங்கும்போது ஒரு பெருநம்பிக்கை கிடைச்சிருக்குது. இந்த மாநாட்டுக்கு பிறகான அடுத்த பணிகள் இன்னும் வேகம் எடுக்கும், இன்னும் எளிமையாகும் அப்படின்னு நான் கூடுதலாக நம்புகிறேன். அண்ணன் கூட பேசினதுக்கு அப்புறம் தோழர் சீனு ராமசாமி திரைப்பட இயக்குனர் எப்பவுமே மாற்று சிந்தனையாளர். அப்போ மாற்று சிந்தனை அப்படிங்கிறது சினிமாவில் வைக்கும்போது தான் மக்களை போய் எளிமையாக சேருது அப்படிங்கிறது நமக்கு கூட ஆதரவு கருத்து இருக்கிறங்கிற அடிப்படையிலையும் அவங்களும் முழுமையாக இன்னைக்கு பங்கெடுத்துக்கிறதுக்காக அவங்களும் வர இருக்கிறாங்க. எப்போவுமே மாற்று பேசக்கூடிய தோழர் பாரதி கிருஷ்ணகுமார் அவங்களும் இன்னைக்கு வர்றதை உறுதிப்படுத்தியிருந்தாங்க. அண்ணா கடைசி நேரத்தில் ஒரு குழப்பம் இருக்குது, வருவாங்களான்னு இன்னும் உறுதியாக தெரியலை. இப்போது அது மாதிரி நம்ம கூட தமிழ்நாட்டில் அக்குபஞ்சரை முறையாக செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய, முறையாக பயிற்றுவிக்கக்கூடிய தோழமை அமைப்புகள் நம்ம கூட இருக்கிறாங்க. தோழர் மகிராமலிங்கம், தோழர் இயற்கை குமார், தோழர் கிருஷ்ணன் சொல்லி இவங்க எல்லாரும் ஒத்த பயணத்தில் இருக்கிறோம். நம்ம வெவ்வேறு ஊர்களில் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே பரவலாக நம்மலாம் ஒன்றா கை கோர்த்து ஒரு நோக்கத்தை, ஒரு பாடத்திட்டத்தை நம்ம நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த நோக்கங்களில் நம்ம பயணித்து வேலை செய்யும்போது நமக்கு ஒன்றிய அரசு அளவுலையும் மாநில அரசு அளவுலையும் நமக்கு சில வழிகாட்டுதல்களும் சில ஆதரவுகளும் தேவைப்படுது. அப்போது இந்தியாவில் 2 மாநிலத்தில் தான் இதுக்கு கவுன்சில் இருக்குது. அப்போது நான் வெஸ்ட் பெங்கால்லையும் மகாராஷ்டிராவிலையும் கவுன்சில் இருக்குது. இவங்களை எப்படியாவது இங்கே வர வச்சாக்க பரவாயில்லையே அப்படின்னு பேசும்போது குழு ஆமாம் வர வைக்கலான்னு சொன்னாங்க. அப்போ எப்படி பேசுறது, என்ன பேசுன்னு பேசும்போது அப்போ நண்பர் சுனில் ஞாபகத்துக்கு வந்தார். சுனில்கிட்ட கேட்டேன், இந்த 2 பேர்த்தையுமே பேசணுமே, அவர் மகாராஷ்டிரா கவுன்சில் மெம்பர், இவங்க கூட நாங்கள் பேசணுமே, இங்கே வர வைக்கணுமேன்னு கேட்கும்போது ஒரு செல்ஃபோனை எப்படி வாங்குறது அப்படிங்கிறது படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதை எல்லாத்தையுமே பார்த்து அதுக்கப்புறம் படித்து தெரிஞ்சுக்கிறேன். எல்லா குழந்தைகளுக்கும் ஆச்சரியம்ங்கிறது போயிடுச்சு. நான் 15வது வயசுல தான் கடலையே பார்த்தேன். அந்த கடலை பார்த்த அந்த அனுபவம் இருக்கு பாருங்க, ஒரு பேரனுபவமாக எனக்கு இருந்தது. அந்த அலை என் காலில் அப்படியே நீ உள்ளே இழுத்துட்டு போகிற மாதிரி அந்த உணர்ச்சி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரு இளைஞனுக்கு, ஒரு சிறுவனுக்கு நீங்கள் கடலை காமிச்சாலும் சரி, மலையை காமிச்சாலும் சரி, எதை காமிச்சாலும் அவனுக்கு ஆச்சரியம் வர மாட்டேங்குது, கேள்விதான் வருது. அப்படி இருக்கிற இந்த தகவல் தொழில்நுட்ப உலகத்தில் அக்குபஞ்சர் மருத்துவர்கள் ஒரு போராளிகள் தான். ஏன்னா எல்லாத்துக்குமே மாத்திரைக்கு பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தில் தலைவலியா போடு மாத்திரை, கால் வலியா போடுமா, வலி தெரியக்கூடாது, நாள்பட்ட நோயா மாத்திரையை போட்டு இந்த கணத்தில் இப்ப இந்த நேரத்தில் சரியாகும். இல்லை இது தொடர்ந்து போனால் இதுக்கு பக்க விளைவு இருக்கு, இது இதை விட பெரிய ஆபத்தை உண்டாகும், அதை பற்றி கவலை இல்லை, அதை அப்போ பார்ப்போம். இப்படிங்கிற என்ன போக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில் அக்குபஞ்சர் மருத்துவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஊசி மூலமாக, இப்போ இதில் ஒரு கவிதை கூட படித்தேன். அதில் சூட்சமமாக அந்த தொட்டாலே அது அக்குபஞ்சர் தான்றாங்க. ஒரு மனிதனை ஒரு மனிதன் தொட்டாலே, இன்னைக்கு உலகத்தில் யாருமே யாரையுமே நேரடியாக போய் சந்திக்க விரும்புறதே கிடையாது. வேலையே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஆயிடுச்சு. அவன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கான், அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதை விட பெரிய கொடுமை என்னென்னா, நான் ஒரு வீட்டில் பார்த்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேன்.
ஒர்க் ஃப்ரம் ஹோம், குழந்தை பிறந்திருக்கு. 12 மணிக்கு குழந்தை வெளியில் பாலுக்கு அழுகுது. தாயினால் இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு போக முடியல. கேட்டால் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஒர்க் ஃப்ரம் ரூம், நாட் ஹோம். போப்பு இருக்காரு. நண்பர்களே, நான் இந்த மேடைக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் கவிஞர், எழுத்தாளர், தோழர் போப் அவர்கள். அவர் ஒரு டாக்டர் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். ஆனால் தன்னுடைய பேச்சின் மூலமாக இந்த சமூகத்துக்கு ஊசி போட்ட ஒரு ஆள் அவர். இன்னைக்கு எல்லாருக்குமே ஊசி போடுறாரு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னுடைய 23வது வயசில் நான் பார்த்து வியந்த ஒரு மனிதர் அவர். அந்த சின்ன வயசில் அவ்வளவு கதைகள் மேடைகளில் பேசுவார். ரொம்ப அற்புதமாக பேசுவார். அந்த திருப்பரங்குன்றம் அதை சுற்றி இருக்கிற இலக்கிய கூட்டங்களில் வந்து அப்படி சொற்பொழிவு நிகழ்த்துவார். நான் ஒரு மாணவனாக உட்கார்ந்து அதை நான் பார்த்துருக்கேன். அவர் என்னை அழைத்ததும் நான் அதை நினச்சி தான் நான் வந்தேன். ஒரு ஆசிரியர் நம்மளை அழைக்கிறார், நாம் அங்கே போகணும், உடனே இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த நிகழ்ச்சிக்கே வந்தேன். நான் உண்மையிலே எதிர்பார்க்கல, இவ்வளவு கூட்டம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இவ்வளவு அக்குபஞ்சர் மருத்துவர்கள் மிக தீவிரமாக இயங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத இங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பல மாநாடுகளில் ஆட்கள் இல்லை, மைக் இருக்குது, கூட்டம் இல்லை. மனிதர்களை வந்து ஒன்றா கூட்டுறது கிடையாது, சந்திக்கிறது கிடையாது. பேசுகிற பேச்சாளர் ஆவேசமாக பேசிக்கிட்டு இருக்காரு, 1.5 மணி நேரம் பேசுகிறாரு, 2 மணி நேரம் பேசுகிறாரு. அப்போ நான் கேட்டேன், ஏங்க யாருமே இல்லைங்க, மொத்தம் ஒரு 5 பேர் தான் இருக்குது, ஏங்க இவ்வளோ நேரம் இப்படி என்னங்க ஆவேச சொற்பொழிவாக இருக்கேங்க? அது நம்ம ஆளுங்களுக்கு இது மைக்குன்னு தெரிய மாட்டேங்குது, ஒலிபெருக்கி இதுக்கு பேர். மெதுவாக பேசினாலே சூரமாக கேட்கும். ஒளியை பெருக்கிறது தானே ஒலிபெருக்கியோட வேலையை. இதில் ஏங்க இவ்வளவு கத்துறீங்க அப்படின்னா, சார் உங்களுக்கு தெரியாது சார், நான் இங்கே இருக்கிறவங்களுக்காக பேசலை சார். அப்புறம் எதுக்குங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? யூடியூப்புக்காக பேசுகிறேன் சார். ஓ, அப்போ பேச்சில் 2 வகை இருக்கா? யூடியூப்புக்கு ஒரு பேச்சு, யூடியூப்புக்கு ஒரு பேச்சு, நேரில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஒரு பேச்சா? இப்போ எனக்கெல்லாம் எப்படின்னா வந்து, இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே, இப்போ உதாரணத்துக்கு 2ஆம் உலகப் போரில் ஸ்டாலின் தன் படைகளோட ரஷ்யாவுக்குள்ளே நுழைஞ்சார் அப்படின்னும் போது ஒரு ஆள் டக்குன்னு எந்திரிச்சு என்ன சொன்னீங்க, அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு தான் ஒரு மறுத்து சொல்லிட்டாருன்னா என்னுடைய படை சிதறிடும். நான் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுவேன், பேச மாட்டேன். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லாருமே, ஏன்னா அவர் போப்பவர்கள் கூட கேட்டாங்க ஃபோட்டோ எடுக்கும்போது, கரெக்டாக நான் இந்த பக்கம் தள்ளி வந்தேன், கேமரா பார்த்து வர்றீங்களே அப்படின்னாரு. சொல்லலை அவர்கிட்ட, ஏன்னா இங்கே இருக்கிற பசங்க ஒரு டைரக்டர் எங்கே நிற்கிறதுன்னு தெரியலன்னு வாங்க.